ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாகவே என்ன கேட்டுக்கிட்டு வராருண்டா, இந்த ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ்லாம் போய் நர்சரியில் வாங்கும்போது ஹைப்ரிட் அதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே எப்படி பதிய வச்சு அது தொட்டியிலே காய்கள் நிறைய காய்கள் எப்படி காய்க்க வைக்கிறதுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. அது ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டே வராங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சிம்பிளான மெத்தடு தான். அதை நீங்கள் வீட்டிலே தாராளமாக வச்சு நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா 100% தளைஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பதிய வைக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ் ஐட்டமும் தாராளமாக நீங்கள் பதிய வச்சு இந்த மாதிரி ஒரு 15 நாளில் தளிர்கள் ஒரு 6 மந்த்தில் காய்கள் கூட டக்குன்னு காய்க்க ஆரம்பிச்சிடும். அது எப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் ஆல்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த லெமனோட குச்சி எடுத்துருக்கோம். இந்த குச்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு பக்கத்துலேயோ எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி குச்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹைப்ரிட் குச்சியான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஹைப்ரிட் குச்சியில் நீங்கள் பதியம் எடுத்தால் மட்டும்தான் அது டக்குன்னு காய்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த நீங்கள் குச்சியை எடுக்கிறது தடிமண்ணாக எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் கூட இல்லாமல் அந்த குச்சியை ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த குச்சியை பார்த்தீங்கன்னா கீழேருந்து தளைஞ்சு குச்சி மேலே போகும். குச்சியை தலைகள் தான் ஊண்டிடக்கூடாது. கரெக்டான பொசிஷனில் ஊண்டிக்கங்க. அந்த குச்சியில் இப்போ பேப்பர் எதுக்காக சுற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஒரு பேப்பர் தான். நீங்கள் நியூஸ் பேப்பர் அந்த ஒயிட் பேப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக சுற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா இது சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றிட்டு அதை தண்ணியில் நல்லா ஊற்றி நல்லா அந்த கீழ்ப்பகுதியை மட்டும் ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் ஆகிற மாதிரி வச்சு அந்த குச்சி பகுதியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை நல்லா ஆகிற மாதிரி நல்லா கிரிப்பாக ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டு வச்சுருப்பீங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நர்சரி பாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பதிய வைக்கிறது டக்குன்னு க்ரோத் ஆயிரும். அடியில் அந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பதிய வைக்கிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மணலில் தான் பதிய வைக்க போகிறோம். மணலில் பதியம் டக்கு டக்குன்னு அதோட சின்ன சின்ன வேர்கள் டக்கு டக்குன்னு மணலில் போட்டுரும். ஃபஸ்ட்டு அந்த மண்ணில் ஹோல்ஸ் ஏதாவது நார்மல் குச்சியில் ஹோல்ஸ் போட்டுருங்க. நீங்கள் டேரெக்டாக பதிய வைக்கிற குச்சியில் ஹோல்ஸ் போடாமல் அப்படியே சொருகி வைக்கும்போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தோல் பகுதி எல்லாமே ஒரு மாதிரி பிஞ்சு வந்துடும். அதனால் ஹோல்ஸ் போட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குச்சி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பதியங்கள் வச்சுக்கோங்க. ஏன்டா இப்போ ஒரு 6 பதியம் வைக்கிறீங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று கம்பல்சரி தளைஞ்சு வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தளைஞ்சிரும். ஃபெயிலியர் ஆனால் கூட ஏதாவது ஒன்று கம்பல்சரி தளைஞ்சிரும். அதுக்காண்டி தான் சொல்கிறோம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ஊற்றிடுங்க. தண்ணியை நல்லா ஊற்றினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஏர் போகாத அளவுக்கு இந்த மாதிரி சின்ன வாட்டர் கேனாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது இருந்தாலும் சரி நல்லா ஏர் போகாத அளவுக்கு ஊற்றி மூடி வச்சுட்டிங்கன்னா அடுத்து ஒரு 15 நாள் கழித்து உங்களுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி வந்துடும். சின்ன சின்ன தளிர்கள் விட்டு தலைய ஆரம்பிச்சிடும். சன்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் சன்லைட் போடுற மாதிரி வைங்க. ஒரு 45 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செடி வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி புதுசாக பதிய வச்ச நாற்றுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சன்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி படுற மாதிரி வச்சிங்கனாலே போதுமானது தான். இந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரோத்திங் கிடச்சிடும் கண்டிப்பாக. இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மாங்கண்டு கொய்யா மாதுளை இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் வெரைட்டி இருக்குது. எல்லா வெரைட்டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. க்ரோத்திங்கும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இந்த மாதிரி வந்துடும். ஸ்டார்டிங்கில் பதிய வச்சோடனே அந்த வாட்டர் கேன் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண ஏர் போகாத அளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மட்டும் ஊற்றுங்க. ஒரு 15 நாளைக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கை பதிய வச்சதுலேருந்து அந்த கேனை வெளியில் எடுத்துடக்கூடாது. ஏன்டா ஏர் போகாத அளவுக்கு ஃபுல்லாக கிரிப்பாக அனல் படுற மாதிரி வச்சிடணும். அப்படி வச்சா தான் தளிர் தளைஞ்சு வரும். சைடில் நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றி விடுங்க. இப்போ நான் எதுக்காக அந்த மண் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேர் எந்த அளவுக்கு நல்லா போட்டிருக்கு செடியில் எந்த அளவுக்கு க்ரோத்திங் இருக்குதுன்ற காமிக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக ஒண்டி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.